அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, எறும்புகள் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது? அல்லாஹ் தாலா எறும்புகள் பொதுவாக பேசும். அல்லாஹ் தாலா எப்படி படைச்சிருக்கான் பாருங்கள். எறும்புகள் பேசும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் சுலைமான் நபி அந்த படைகளோடு வரும்போது அந்த எறும்பு புதர் பக்கத்தில் ஒரு எறும்பு பார்த்து சொல்லும், சுலைமான் அவருடைய படையோடு வந்துட்டுருக்கிறாரு, நீங்கள் எல்லாரும் பொந்துக்குள்ளே பெயருங்க, இல்லைன்னு சொன்னால் அறியாமல் அவங்க எல்லாரும் உங்களை மிதிச்சிடக்கூடும். அந்த அளவுக்கு அந்த ஒரு பேச்சில் எல்லா எறும்புகளையும் உள்ளே போக சொல்லும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு ஆச்சரியப்படுத்தியிருந்தான். என்னென்னு சொன்னால், விலங்குகளுடைய ஒரு சில பறவைகளுடைய மொழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். அதனால் அந்த எறும்பு பேசுகிறது கேட்டு அவங்க புன்னகைத்து போவாங்க. அது மட்டும் இல்லாமல் எறும்புக்கும் அல்லாஹ்வுடைய எப்படி ஒரு தனி சிறப்பை கொடுத்துருக்கான்னு சொன்னால், எறும்போட கண்களில் பிரத்யேகமாக அந்த திசையை அறியக்கூடிய அற்புதமான ஒரு கருவியை அல்லாஹ் தாலா பொறுத்திருக்கு. அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டுள்ள அந்த ஆற்றல் மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட திசை காட்டு கருவியை விட பன்மடங்கு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. இந்த இப்படிப்பட்ட சிறப்பு மிக ஒரு அம்சத்தால் மனிதனால் உணர முடியாத ஒரு வகை கதிர்களை கூட எறும்புகள் உணர்கிறது. இந்த உணரும் கதிர்களால் வடக்கு திசை தென் திசை என்று சரியாக அதுக்கு அறிந்து கொள்ள முடியும் உடைய ஆற்றல் அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கான். இப்படி திசைகளை அறிய எறும்புகள் எங்கே நம்ம கூடுகள் இருக்குன்னு சொல்லி கரெக்டாக அந்த அடையாளம் கண்டு அந்த கூடை நோக்கி அது சென்று கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் ஒளியின் குணநலன்களை மனிதன் அறிவதற்கு முன்னரே எறும்புகள் ஒளியை பற்றி